நீங்க எழுந்திருச்சு வந்து இந்த தாலியை கார்த்திக் சார்கிட்ட கொடுத்து என் கழுத்துல கட்ட சொன்ன பின்னாடிதான் இந்த தாலியை கட்டிக்குவேன். அது வரைக்கும் இந்த மஞ்சள் கயிறு தான் நான் கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட சபதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தீபா. எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறை எடுத்து அவங்க கழுத்துல கட்டிக்கிறாங்க. நர்ஸும் வந்துடுறாங்க. எங்க இவ்வளவு நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆபரேஷனுக்கு லேட் ஆச்சுங்க, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. அபிராமி ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டாக்டர் 36 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் முடியறதுக்கு. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வர்றாங்க ஐஸ்வர்யா. அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. பக்கத்துலயே இருக்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒருத்தர் வெளியே வர்றாங்க. யாருன்னு பார்த்தா அது ரியா தான் வர்றாங்க. அப்படியே வந்து நிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக வர்றாங்க. டப்புன்னு புடிச்சிடுறாங்க. ஐயோ யாருது அப்படின்னு திரும்பி பார்த்தா ரியா. நீதானா? நான் வேற யாரோட பயந்துட்டேன் போ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஐஸ்வர்யா, உன்னை நான் வர சொன்னல அந்த இடத்துக்கு, ஏன் வராம விட்ட? நீ என்ன லூசா? நீ வர சொன்னப்போ என்னால வர முடியாத நிலைமையில இருந்தா போலீஸ் வந்து உன்னை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி நான் வருவேன்? நீ யோசனை பண்ணி பாரு. பாரு, நான் போலீஸ் மாட்டேனேன்னு வச்சுக்கேன், நீயும் தான் கூப்பிட்டு நீ தான் அபிராமிய ஷூட் பண்ண சொன்னேன்னு சொல்லிடுவேன். போதுமா ஐஷோ? என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் எப்போ உன்னை ஷூட் பண்ண சொன்னேன்? இதென்ன ஓவர் உருட்டாலாம் இருக்கு. இதெல்லாம் நியாயமா உனக்கு? ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீயும் நானும் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவேன். வேண்டாத ரியா, ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? என் குடும்பத்துக்கு இது மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், எனக்கு கொண்டே போடுவாங்க. அப்பனா நீ எனக்கு ஒரு வேலை பண்ண ஐஷோ. சரி சொல்லு, என்ன பண்ணணும் ரியா? இப்ப நான் தங்கறதுக்கு எனக்கு இடம் இல்ல, எங்க போறதுன்னு கூட தெரியல. போலீஸ் கிட்ட இருந்து நான் மறைஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு நல்ல இடம் உன் அம்மாவோட வீடுதான். என்ன கொண்டு போய் அங்க விட்டுரு அப்படிங்கிறாங்க. ஐயோ, என்னால எல்லாம் முடியாதுரியா. அவ்வளவுதான், எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எங்க அம்மா வீட்டுல தான் நீ இருக்கேன்னு, அவ்வளவுதான், என்னை எல்லாம் சேர்ந்து பொலி போட்டுருவாங்க. இங்க பாரு, என்ன பண்ணுவே ஏது பண்ணவே தெரியாது. ஒண்ணு, நீ உங்க அம்மா வீட்டுல என்னை கொண்டு போய் சேஃப்டியா வை. இல்லைன்னா போலீஸ் கிட்ட போய் நீயும் நானும் தான் பார்ட்னர்ஸ், 2 பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணோம், நீ தான் சுட சொன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ரியா. உங்க அம்மாக்கு முதல்ல நீ போனை போடு. இல்ல நான் பண்ண மாட்டேன். பண்றியா இல்ல நான் போலீஸ்ட போய் சொல்லிட்டுமா? சரி இரு, பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க. இதென்ன ஐஷு கால் பண்றா? சொல்லு ஐஷு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. என்ன சொல்லு? ஒரு சின்ன பிரச்சனைம்மா. என்ன பிரச்சனை? இப்பதாண்டி அந்த வீட்டுக்கு போனா அதுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியாம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன பிரச்சனை தான், ரியாக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போதே ரியா அந்த போனை பிடிங்கி ஸ்பீக்கரை வேற போட்டு விட்டுறாங்க. என்னடி, அவ ஏதாச்சும் ஆட்டை போட்டுட்டாளா? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவரு ஆட்டை போட்டானா பெருசா ஆட்டை போட்டிருப்பா, அவ திருட்டு முழிடி அவளுது. பார்த்தப்பே தெரிஞ்ச வில்லங்கமானவ திருடி மாதிரிதான் இருக்கிறா. பெருசா ஆட்டை போட்டான்னு வச்சுக்கேன், நமக்கு பாதி பங்கு கேளு. அப்படி ஏதாச்சும் மாட்டுனா கூட அவ மேல பழைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்க அம்மாக்கு இருக்குடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியா. ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரிய பொறுமையா இருக்கிறது, அவ ஒரு திருட்டு புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே போனை பிடிங்கி ஆன்டி அப்படிங்கிறாங்க ரியா. ஐயோ, இவ்வளவு இங்கதான் இருக்காளா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் ஆன்டி. சரி சரி, வர்றப்போ ஒரு மேட்ரோட வா. வர்றேன் ஆன்டி, மேட்ரோட தான் வர்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ரியா. போனை கட் பண்ணிட்டு ரியா சொல்றாங்க, இருக்குடி உனக்கு, உங்க அம்மாக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், அவங்க வயசானவங்க, அவங்கள ஒன்னும் பண்ணிடாது ரியா. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முக்காடு போட்டுக்கிட்டு ரியா கிளம்பிடுறாங்க. ஐயோ, நான் இவளுக்கு பயப்படுறதா, போலீஸ்க்கு பயப்படுறதா, இல்ல எங்க வீட்டுக்கு பயப்படுறதானே எனக்கு தெரியலையே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க ஐஸ்வர்யா. தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபிராமி சொன்னாங்கல்ல, உன்னை என் மருமகள்னு சொல்றதை விட வேற எந்த பாக்கியமும் இல்லம்மா அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் காடிப்பட்டு வந்தப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ரம்யா வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த தாலியா அபிராமி காலில் வச்சப்பே ரம்யாவுக்கு செம்ம குசி. நீ நம்ம ரூட்டு கிளியரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ வந்து அழுதுட்டு இருக்காங்களா தீபா. அதை பார்த்துட்டு, தீபா, எனக்கு ஒரு நல்ல சான்ஸை நீயே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க. மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது ரம்யாக்கு. தீபா, நீயே எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்ட. இது எனக்கு கிடைச்சிருக்க கோல்டன் சான்ஸ். இதை நான் நழுவவே விட மாட்டேன். அபிராமி காலில் வச்ச தாலிய எனக்கு வந்த மாப்பிள்ள கார்த்திக், அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு கையாலேயே என் கழுத்துல அந்த தாலியை கட்ட வைக்கிறேன். அந்த அபிராமி சாரி என்னோட வருங்கால மாமியார், அவங்க பொழைச்சு வந்ததும் கார்த்திக் என் கழுத்துல தாலி கட்டுறதா பார்க்க போறாங்க. இந்த ரம்யா தான் அவங்களோட மருமக. இனிமேல் நீ கார்த்திகோட வைஃப் இல்ல, எக்ஸ் வைஃப் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள
மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. அதுக்கப்புறம் தீபாக்கு ஒரு போன் கால் வருது. மைதிலி தான் கால் பண்றாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீ 3 குட்டு பட்டிருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. நாங்க எல்லாமே தவிச்சு போயிருக்கோம் அண்ணி. தெரியுது தீபா, நான் வரணும் தான் நினைச்சேன். வீட்டுல எல்லாமே போட்டபடி இருக்கு, அதனாலதான் வர முடியல. தீபா எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க நீ. இல்ல தீபா, செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காராமா. அந்த சாமியார் நடக்கிறது நடக்க போறது எல்லாமே அப்படியே சொல்றாராமா. அதே மாதிரி பூஜை அந்த பரிகாரம் எல்லாம் வேற சொல்றாராமா. நீ வேணா உங்க அத்தைக்கு போய் அங்க கேட்டு பாரு. ஒண்ணு வேண்டாம், நீ போ வேண்டாம். கார்த்திக் தம்பி கிட்ட சொன்னேன்னா அவரு போயிட்டு வந்துருவார்ல. நீ அவரு ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு, அவரு போக மாட்டாரு. டீட்டெயிலா சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ. இல்ல தீபா, எனக்கு இது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் டீட்டெயில் தெரியாது தீபா. சரி நீ பரவாயில்ல விடுங்க, நான் விசாரிச்சு எங்கேயும் கேட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா. கரெக்டா போனை கட் பண்ணிட்டு வச்சோன்னே ரம்யா வர்றாங்க. என்னாச்சு தீபா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் சொல்லு தீபா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீபா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தீபா சொல்லு. இல்லாமோ செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காராமா. அவரை பத்தி எந்த விவரம் தெரியல, அவர் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? எதுக்கு தீபா இது கேக்குற? இல்லாமோ அத்தை இப்படி இருக்காங்கல்ல, அங்க போனா சரியாகும், பரிகாரம்லாம் சொல்லுவாங்களாமா, அதை செஞ்சா சரியாகும்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் கேட்டாமோ. சரி உனக்காக இதை நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு மைண்ட் வாய்ஸ் ஓடுது. ஏ தீபா, நீ பாட்டுல இந்த பூஜை பரிகாரம் எல்லாம் செஞ்சு சாமியை பார்த்து இதெல்லாம் பண்ணான்னு உன்னோட அத்தை கண்ணை முழிச்சிருவாங்க. கார்த்திக் கையால தாலியை கட்டிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க ரம்யா. ஆஷுவோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. டப்பு டப்பு டப்புன்னு கதவை தட்டுறாங்க. யாரு இந்நேரத்துல இப்படி கதவை தட்டுறது அப்படின்னு போய் பாக்குறாங்க. முக்காடு போட்டுட்டு ரியா தான் உள்ள வராங்க. ஏய் யாருமா நீ, என்ன முக்காடு போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது முக்காடு எடுத்தா பார்த்தா அது ரியா. ஏய் நீ தானா, வா வா உள்ள வா. ஆமா எதுக்கு இப்படி முக்காடு போட்டு வந்திருக்க? என்னமோ கொலை செஞ்சவன் தப்பிச்சு வந்திருக்க மாதிரில வந்திருக்கிற. ஐயோ இது என்ன இந்த ஆண்டி இப்படி சொல்றாங்க, ஒருவேளை ஐஸ்வர்யாச்சும் போட்டு கொடுத்துட்டாலோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாமா ஏரியா, ஏதோ போன்ல சொன்ன மேட்ரோட வரேன்னு கடைசியில வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க. அதுவும் இல்லாம வீட்டுல என்ன பிரச்சனையா? ஏன் துணியெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு வரல? ஆன்டி நீங்க சொன்ன மாதிரியே ஒரு மேட்ரோட தான் வந்திருக்கேன். என்ன தெரியுமா, அது சின்னது அப்படிங்கிறாங்க. என்னது சொல்ற? ஆனா பெரிய லாபம் அப்படின்னு சொல்றாங்க. அட அது என்னன்னு சொல்லுறியா? வேற ஒண்ணும் இல்ல, டைமண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது டைமண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஐஷோ அம்மா, ஆமா ஆன்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் எனக்கு சமையல் பண்ணி தரீங்களா? இதோ 5 நிமிஷத்துல பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க. ரியா டைமண்டை கொண்டு வந்திருக்கா. அவளை நைஸ் புடிச்சு எப்படியாச்சு அந்த டைமண்டை ஆட்டை போட்டுற வேண்டியதான். அது வரைக்கும் அவளுக்கு ராஜ உபசரணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இதோ உனக்கு உடனே பண்ணித்தர சமையல் அப்படின்னு சொல்றாங்க ஐஷா அம்மா. என்ன ஆண்டி நீங்க பாட்டுல என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ரியா, உனக்கு மட்டன் செய்யலாமா சிக்கன் செய்யலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தடபுடலா பரப்பனை ஊர்பனை நீந்துறது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை, இது மாதிரி நிறைய என்னென்னமோ சிக்கன் குழம்பு அது இதுன்னு நிறைய செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் போடுறாங்க, அடிச்சு தள்ளுறாங்க. ரியா சூப்பரா இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வயசாயும் இவ்வளவு சூப்பரா செய்றீங்களே, உங்களுக்கு செம்ம நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியா. இதுதான் நல்ல சமயம், இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணி இவகிட்ட டைமண்ட் எங்க இருக்குன்னு கேட்டு அதை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு, ஏரியா டைமண்ட் நீ எங்க வச்சிருக்க? அது எதுக்கு கேக்குறேன்னா பத்திரமா இருக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஆன்டி நான் அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் கை கழுவுறாங்க. கண்ணாடியில அப்படி பாத்துட்டு இருக்காங்க கையை கழுவிக்கிட்டு ஐஷுவோட அம்மாவை. சே என்னடா இது, இவ சொல்லவே மாட்டேங்கிறாளே, எப்படியாச்சு வைரம் இருக்கிற இடம் எங்கன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐஷுவோட ரூம் தான் ரியாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்ல நான் போய் படுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரியா போயிடுறாங்க. அடுத்ததே நம்ம அபிராமிக்கு ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.